உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புதன் ப்ளஸ் ராகு பகவான் இணைவு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. ஆக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொதுப்படையாகவே இது ஒரு சரராசி. இந்த சரராசி சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருந்திருக்கிறீங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நினச்சிங்கன்னா அதை முடிக்கணும், சரியோ தப்போ ஆனால் அது சரி செய்யணும்னு நினைப்பீங்க. இன்றைக்கும் மகர ராசி அன்பர்கள் தனக்காக வாழ்ந்ததை விட தன்னை சார்ந்த தன்னுடைய உறவு முறைகள் தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ்ந்தது தான் அதிகம். உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் அவங்கள சார்ந்து தான் இருக்கும். அது மட்டும் அல்ல, ரொம்ப போல்ட்னஸாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க, யதார்த்தமாக இருப்பீங்க, வெளிப்படையாக இருப்பீங்க. எல்லாரும் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லிட்டு செய்வீங்க. காரணம் என்னென்னா, எதையுமே அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னால் நான் முடிச்சிருவேன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு போல்டான ஒரு ராசி சரராசி. வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த இழப்புகள் கடந்த 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் இந்த ராகு கேது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து அடுத்தடுத்து கிரக ரீதியிலையும் குறிப்பாக குரு பகவான் எப்போ தனுசு ராசிக்கு வந்தாரோ, இந்த 4 வருஷம் முடிஞ்சு இப்போ இந்த 5வது வருஷம் போயிட்டுருக்கு. இந்த கிட்டத்தட்ட குரு பகவான் இந்த ட்ராக்ல கடந்து போகக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப நீங்கள் சிரமங்களை சந்திச்சிட்டீங்க. ஒரு மனிதன் இழப்புகளை சந்திக்கலாம், இவ்வளோ இழப்புகளை சந்திக்கக்கூடாது. ஒன்று போனால் ஒன்று, ஒன்று போனால் ஒன்று, அடுத்துன்னு பல பிரச்சனைகளை சந்தித்து இன்னைக்கு உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் தன்னம்பிக்கை இழந்திருப்பாங்க. அவ்வளோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தாண்டி வந்தும் இப்போவும் தன்னம்பிக்கை குறையாமல் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாகவும் நிற்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய வழியை தேர்ந்தெடுத்து பெரிய இலக்கு அடையக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கிறீங்க. அது உங்களால் மட்டும்தான் முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக அப்பேற்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு பலவிதமான தோல்விகளை கடந்த, உங்களுக்கு துரோகங்களை சந்தித்த, உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியில் இழப்புகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்ச உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்புகள் அமைந்தால் அதை டார்கெட் பண்ணி பெரிய இலக்கை அடையலாம் நினச்சி எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. குறிப்பாக இது ஒரு அருமையான வரப்பிரசாதம் சொல்லலாம் உங்களுக்கு. காரணம் என்னென்னா, உங்களது ராசிக்கு சத்ருஸ்தானாதிபதியாகப்பட்ட புதன் பகவான், அதே போல் அவர் பாக்யாதிபதியும் தான். அப்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இத்தனை நாளாக 4ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருந்து உங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்து உடல் ரீதியில் பல உபாதைகளை உண்டாக்கி நரம்பு சார்ந்தும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சிகள் ரீதியிலிருந்து நிம்மதி சந்தோஷம் வரைக்கும் கெடுத்தார். அதே போல் ராகு பகவான் பஞ்சமத்தில் இருந்து உங்களுடைய இலக்கு, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய லட்சியங்கள், நீங்கள் வந்த வேகத்துக்கு டாப் லெவலில் போகக்கூடிய அமைப்புகள் இருந்தும் சரிவுகளை சந்தித்து நிற்கக்கூடிய நிலைக்கு ஆளானீங்க. அப்போது அப்பேற்பட்ட ராகு பகவான் இப்போ அவருக்கு உகுந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சனி பகவானுக்கு நட்பு கிரகம் ரொம்ப வேண்டியவர். அவருக்குண்டான 3ஆம் இடத்தில் அருமையான இடத்தில் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பொறுத்தவரையிலையும் எவ்வளோ இருந்தாலும் பத்தாது. ஆசைக்கு அளவில்லை. பெரிய லெவலில் சாதிக்கணும், பெரிய இலக்கை உண்டாக்கணும், அந்த இலக்கு கைக்கு கிடைச்சாலும் அதையும் தாண்டி உருவாக்கணும். இது கிடையாது லிமிட், அதையும் தாண்டி லிமிட் இல்லாத ஒரு கிரக அமைப்பு யாருன்னா அது ராகு பகவான் தான். அப்பேற்பட்ட யோககாரகன் 3ஆம் இடத்துல அருமையான இடத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய சத்ரு இத்தனை நாளாக உங்களுக்கு தடைகளாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த வேலைகள் எதில் எங்கெங்கே நெகட்டிவ் இருந்ததோ, எங்கெங்கெல்லாம் எதிர்ப்புகள் இருந்ததோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அந்த பாதிப்புகள், ஏன்னா இந்த 6ஆம் இடம்ன்றது நமக்கு நெகட்டிவ், நமக்கு எதிர்ப்புகள், அதே நேரத்தில் கடன் சுமைகள் சார்ந்த இடம்,
அதே நேரத்தில் ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் சார்ந்த இடம். அப்போது அந்த எதிரிகளில் இருந்து எதிர்ப்புகள் வரைக்கும், கடன் சுமைகள், நோய் நொடிகள் வரைக்கும் சார்ந்த இடம் தான் அந்த 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்திற்கு அதிபதி உங்களுக்கு மறைந்து நிற்கும் பொழுது, அப்போது உங்கள் எதிரி பலவீனம் அடையும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலம் எவ்வளோ பெரிய ஆயுதம். அந்த வாய்ப்பு இந்த இடத்துல உண்டாகும். கூடவே ராகு பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் உங்களுக்கு பாக்யாதிபதியினுடைய இணைவு உங்கள் வாழ்க்கையில் திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகம் சொல்லுவோம். இந்த அமைப்பு இந்த இடத்துல உருவாக்கி கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு இது. இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தினால் கடந்த காலகட்டங்களில் நடந்த இந்த தொழில் இழப்புகள், பாதிப்புகள், கடன் சுமைகளை அருமையாக சரி செய்து, உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களுக்கு எதிரில் நின்று பேச உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உருவான காலகட்டங்களில் கடந்து வந்த உங்களுக்கு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே போல் உங்களை நம்பி கொடுத்த பணம், நாணயம், நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். இந்த காலம் எதிலிருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. ஆக இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலம் 19 நாட்கள். இந்த 19 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். இது சரியாக பயன்படுத்தினால் போதும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லை, தொழில் ரீதியில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. அந்த ரீஎன்ட்ரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பிரபல யோகத்தை அடையக்கூடிய காலமாக இருக்கும். இது சரியாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம். வேலையில் இருந்த சிக்கல்களை சரி செய்வீங்க. அதுவும் குறிப்பாக இந்த 7ஆம் தேதி, மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்குமே இந்த அமைப்பு கண்டினியூவாக இருக்கும். அப்போது உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. அப்போது இந்த 19 நாட்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100% தொழில் ரீதியில் பெரிய இலக்குகள் அடைவீங்க. வேலை சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை. ஏன் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் செய்யாத தவறுகளுக்கு சில பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. கிடைக்க வேண்டிய அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன் தடப்பட்டு நின்று இருந்திருக்கும். அந்த காரணமே இல்லாமல் கை கட்டினது வாய்க்கட்டிலே நிற்கக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாமே அதுக்கு எது தடையாக இருந்ததோ அந்த தடைகளெல்லாம் உடைச்சி சுக்குநூறாக்கி அது உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இது உங்களுக்கு அமையும். அதையும் தாண்டி இன்னும் பார்த்தோன்னா, இதில் உங்களுக்கு அரசு டெம்பரவரியாக இருக்கிற அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு தனக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. என்னுடைய வளர்ச்சிகள் தடப்பட்டே நிற்குது, எனக்கு ப்ரொமோஷனும் கிடைக்கல, ஊதிய உயர்வும் கிடைக்கல, சம்பள ஊதியமும் நமக்கு கரெக்டாக அமைச்சு வரலையேன்ற மன வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மேன்மைகள் அடையும். நல்ல இலக்கை நீங்கள் சந்திப்பீங்க. ஆக முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணம். ஏன்னா எங்கேயுமே உங்களுடைய வார்த்தை தான் முதல் வார்த்தையாக இருக்கும். எங்கே போய் பேசினாலும் உங்கள் குரல் தான் ஒலிக்கும். அப்பேற்பட்ட உங்களுடைய திறமை, டேலண்ட்டை எல்லாத்துக்குமே கடந்த காலகட்டங்களில் முழுமையான பலன் கிடைக்கல. அந்த பலன் இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கும். அதனால் கண்டினியூஸாக உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்து காலகட்டத்துக்கு மூவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுக்கு 3ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அவரது பார்வை 10ஆம் இடத்துல விழுது. அதுடன் அவருடைய பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது. அதுலேயும் தாண்டி உங்களுக்கு 12ஆம் இடத்துல விழுது. அப்போ வெளிநாடு, வெளிவாய்ப்புகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அற்புத மேன்மைகள் கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் நடந்த ஏமாற்றங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை உண்டாக்கிடுவீங்க. ஒரு மேன்மைகளை உருவாக்கிடுவீங்க. திருமண மேன்மைகளில் ஒரு நல்ல இலக்கை அடைவீங்க. குறிப்பாக சொல்லணும்னா புத்திரபாகிய ரீதி தடைப்பட்டு நிற்கதே நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு புத்திரபாகிய ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகளும் கிடைக்கும். குறிப்பாக பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலேயே கடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். கடந்து போகக்கூடிய தனஸ்தானத்தில் நிற்கக்கூடிய அற்புத மேன்மைகளாக இருக்கும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். உடன்பிறப்புகள் ரீதியில் இருந்த சலிப்பு, சங்கடங்கள், குறிப்பாக வெறுப்பு, வேதனைகள் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும். குறிப்பாக இது எல்லாமே ஒரு நல்ல இலக்கம் நோக்கி உங்களுக்கு கைகூடி வரும். மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, இந்த பூமி சொத்துக்களில்
இருந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். வழக்கு சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். காரணம், உங்களது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய வேகம், உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதே நேரத்தில் கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவ் பாதிப்புகளை நினச்சி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் முயற்சிகளை பலப்படுத்துங்க. உங்ககிட்ட உன்னால் இது முடியாது, இது உன்னால் ஆகாது, இது உன்னால் செய்ய முடியாதுன்னு நினச்சி நெகட்டிவாக பேசுகிறவங்க கிட்ட நின்று கூட பேசாதீங்க. இந்த பக்கம் ஒதுங்கி வந்துட்டு உங்களுடைய நோக்கம், உங்களுடைய இலக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. உங்களுடைய லட்சியங்கள் கைகூடி வரக்கூடிய காலமாக இது அமையும். ஏன்னா இழப்புகளை நிறைய சந்தித்து வந்தீங்க. ஏன் உங்களை வேண்டியவங்கள நீங்கள் இழந்தீங்க. இது எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு ஒரு அற்புதமான நிம்மதி, சந்தோஷம், ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையும். நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய கல்வி ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகள் இருந்து அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கல்வியில் ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அமைஞ்சு வரும். இன்னும் சொல்லணும்னா திருமண ரீதியில் வயதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கைக்கு திருமண வாய்ப்பு அமையலை. ஏன் அந்த திருமணத்திற்குண்டான முயற்சிகள் எடுத்தாலும் தடையாகுது என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ந்த வாய்ப்புகளையும் சரி செய்து மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை உருவாக்கிடுவீங்க. அதுவும் உங்களுக்கு அமைச்சு வரும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்காக வேலை சார்ந்த ரீதிக்கு முயற்சி பண்ணி அதற்குண்டான பணம் கட்டியும் பணம் சார்ந்த பணமும் கைக்கு வரல, வேலையும் அமையலை என்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைக்கூடி வரும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியில் பலவித பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறீங்க. குறிப்பாக நரம்பு சார்ந்த பாதிப்புகள், உடல் ரீதியில் உபாதைகள், இது எல்லாத்தையும் சரியாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் உபாதைகள் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். பென்ஷன், ஊதியம் இதை சார்ந்த பணம் நமக்கு கைக்கு வரலையே நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, கண்டிப்பாக கைகூடி வரும். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஒரு பூமி வாங்கி வீடு கட்ட முடியலையே நினைச்சவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் அமையும். ஏற்கனவே நம்மளை நம்பி கொடுத்த பணத்தை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும், அதற்காக நம்ம ப்ராப்பர்ட்டி வித்தாவது கொடுக்கணும்னு நினச்சி முயற்சி எடுத்து அதுவும் தடைப்பட்டு நிற்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் அது கைக்கூடி வரும். ஏன் நீங்கள் விற்று தான் ஒன்று செய்யணுன்றதில் சம்பாரித்து உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் மேன்மையை அடைச்சிருவீங்க. நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. 100% வெற்றிகளை கண்டு வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைஞ்சி வளர்ச்சியை நோக்கி ஏறுமுகமாக நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும். இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த அஷ்டவர்க்க பரல்கள் எத்தனை பெற்றிருக்கோ அதை பொறுத்தே உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்தே இந்த கோச்சார ரீதியில் இருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா இல்லை இது குறையுமான்றது பொறுத்து அமையும். ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. அது 100% வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வளர்ந்து பல பேருக்கு வழிகாட்டியாக நிற்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டாகும். ஆக உங்களது வாழ்க்கை மகர ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைத்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.